நண்பர்களே வணக்கம். இது பார்த்தீங்கன்னா காலை பொழுது தான். மணி ஒரு 7 மணிக்குள்ளே தான் இருக்கும். ஏற்கனவே நம்ம காணொலி போட்டிருக்க முடியாது, அந்த தோள்பட்டை வலி அது தொடர்ந்து ஒரு 3-4 நாள் போனதுனால வலி குறைஞ்சது. இடையில் வேலைப்பளுவின் காரணமாக அது நம்ம தொடர்ந்து செய்ய முடியவில்லை. மீண்டும் செய்யலான்னு வந்திருக்கோம். விராலி இலைகள் பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி கொஞ்சம் பறித்து வச்சுருக்கோம். விராலி இலைகள் மீண்டும் அந்த தோள்பட்டை வலிக்கு வந்து அந்த ஒத்தடம் கொடுத்து அப்படியே பத்து போடலான்னு. எப்படி ஒத்தடம் கொடுக்கணும், எப்படி பத்து போடணுங்கிறத ஏற்கனவே நம்ம காணொலி போட்டிருக்கோம். அதை போய் பாருங்கள். நல்ல மழைக்காலமாக இருந்துச்சுன்னா இந்த இலைகள் பார்த்திங்கன்னா நல்லா அகலமாகவே இருக்கும். மழை இல்லாதனால நம்ம கொஞ்சம் சன்னமாக சிறிய இலைகளாக உள்ளது. நமக்கு தேவையான அளவுக்கு பறிச்சுக்கிட்டோம். இன்றைக்கி பத்து போகிறதுக்கானது ஒரு வாய்ப்பாக நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். ஏன்னா நம்ம தமிழ் மூலிகள், பாரம்பரிய மூலிகள் என்றைக்குமே அது பின்விளைகள், பக்க விளைகள் இல்லாமல் நோய்களை மட்டுமே குணப்படுத்தக்கூடியது. பாருங்கள், விராலி இலைகள். உங்களுக்கு தங்களுக்கு அருகாமையில் உள்ள வனங்களிலும் சாலை ஓரங்களிலும் இருக்க வாய்ப்பு இருக்குது. சாலை ஓரங்களில் வாய்ப்பு கம்மி தான். போய் நீங்களே பறித்து அதை பயன்படுத்தும் பொழுது உங்களுக்கே ஒரு ஆத்ம திருப்தி கிடைக்கும். ஏன் இந்த காணொலி மீண்டும் போனோம்னா ஒரு விழிப்புணர்வுக்காக தான், மீள்பதிவாக தான் போடுறோம். இது பார்க்குறவங்களுக்கு வந்து மீண்டும் ஒரு உந்து சக்தியாக அமையலாம். ஏன்னா இன்றைக்கி தோள்பட்டை வலி, மூட்டு வலி, கை கால் வலி, இது போன்ற வலிகளுக்காக நம்ம எண்ணற்ற வைத்தியங்களை பார்க்குறோம். இதையும் பாருங்கள், நல்ல குணமுடையதாக தான் இருக்கும். நன்றி நண்பர்களே. ஃபாரஸ்ட்டில் தான் வந்து எடுத்திருக்கோம். வனம் பாருங்கள், மலையாடிவார் காடுகள் தான். நன்றி.